ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டெய்ரி ஃபார்ம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இருந்து நேற்று ஒரே நாளில் 4 டிஸ்ட்ரிக்கு சேல் ஆகிருக்கு. 4 டிஸ்ட்ரிக்கு நம்ம ஒரே நாளில் நம்ம பண்ணையிலேருந்து மாடுகள் போயிருக்கு. மதுரை, கோயம்புத்தூர், ராமேஸ்வரம், தூத்துக்குடி 4 டிஸ்ட்ரிக்குமே போயிருக்கு. இப்போ 4 டிஸ்ட்ரிக்கு போன மாடுகளோட பதிவு பற்றி பார்க்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா, மதுரைக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்தது. புதுசாக நம்ம ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் அடங்காநல்லூரில் போட்டிருக்க ஸ்டேடியத்துக்கிட்ட இந்த மாடு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்தோம். 2வது ஈத்துக்கிடேரி மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாளைக்கு உள்ளே கன்று போடக்கூடிய பசு. 2வது ஈத்துக்கிடேரி அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் இருந்த மாடு. மதுரைக்கு நம்ம அண்ணனுக்கு 3500 டெலிவரி சார்ஜ் வந்துச்சு. மதுரைக்கு நம்ம அண்ணன் ஒரு மாடு போதும் அப்படின்ட்டார். இது அவர் வீட்டில் அவர் மாடு ரீச் ஆனோடனே நமக்கு எடுத்து அனுப்பின வீடியோ. நம்ம அண்ணன்ட்டு இதே மாதிரி 2வது ஈத்தில் இன்னொரு பசு இருக்குது, அதனால தான் இந்த மாடை கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினார். மதுரைக்கு இந்த மாடு ஃபஸ்ட்டாக கொடுத்தோம். 2வதாக நம்ம பண்ணையிலேருந்து நேற்று டெலிவரியான பசுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு 3வது ஈத்து பசு கண்ணு கிடேரி கண்ணு. கோயம்புத்தூருக்கும் நம்ம அண்ணனுக்கும் நல்லா சேஃபாக ரீச் ஆகிடுச்சு. அவர் அண்ணன் நல்லா பால் கறவைக்காரர் தான், அதனால தான் நமக்கு ஒரு 3வது ஈத்து பஸ்ஸில் நல்லா கறக்கக்கூடிய பஸ்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் அண்ணனே கறந்து பார்த்துட்டு சொன்னார், நேரத்துக்கு ஒரு 10 20 லிட்டர் ஒரு 18 குறைவில்லாமல் வரும்னு சொன்னார். நம்ம சொல்லி கொடுத்தது அண்ணனுக்கு ஒரு 8 15 லிட்டருக்கு 16 லிட்டருக்கு குறைவு இருக்காதுனே அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். நம்ம குறையா சொல்லி மாடு கூட கறக்கணும். அது மாதிரி நல்ல மேய்ச்சல் முறைகள் இந்த மாடு நம்ம கிளைமேட்டுக்கு எல்லாம் ஒத்து போகக்கூடிய பசு அப்படின்னு. அது மாதிரி அண்ணனுக்கு கறவை வீடியோவுமே அனுப்பி கொடுத்தாச்சு. நல்லா தூரியோட எல்லாம் அடித்து காட்டி நம்ம அண்ணனுக்கே அனுப்பி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம யாருக்குன்னே சொல்லியிருந்ததா ராமேஸ்வரத்துக்கு டெலிவரி பண்ணி கொடுத்து ஒரே நாளில் நம்ம பண்ணையிலேருந்து 4 டிஸ்ட்ரிக்கு மாடுகள் போயிருக்கு. அது எல்லாமே உங்களோட ஆதரவால் தான். இதேமாதிரி மென்மேலும் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்முக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். தொடர்ந்து இதே மாதிரி நல்ல மாட்டுகளோட பதிவு பார்க்கறதுக்கு நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மாடு தேவைப்படும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அதேமாதிரி இப்போ நம்ம 4வது பார்க்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா 2 மாடு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு டெலிவரி பண்ணி கொடுத்தோம். 4 டிஸ்ட்ரிக்குமே நேற்று ஒரே நாளில் தான் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கு. தூத்துக்குடிக்கு இந்த 2 பஸ்ஸும் அவங்க நேரிலே வந்து பார்த்து கறந்து பார்த்து எடுத்துட்டாங்க. ராமேஸ்வரத்து பார்ட்டியும் நேரில் வந்துட்டாங்க, இந்த தூத்துக்குடி பார்ட்டியும் நேரில் வந்தாங்க. மிச்சபடி மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நம்ம ஃபோட்டோ பார்த்து வீடியோ பார்த்து டெலிவரி பண்ணி கொடுத்தது. தூத்துக்குடி பார்த்து இந்த பசுவையும் அந்த செவலை பசுவையும் கறந்து பார்த்து அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஹெச்எஃப்எஸ் வந்து காளைக்குட்டி, ஜெர்சி வந்து கிடேரி கன்று. இதே மாதிரி தொடர்ந்து நல்ல மாட்டுகளோட பதிவு பார்க்கணுன்னா நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாடு தேவைப்படும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல மாட்டுகளோட பதிவு நம்ம பண்ணையில் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நல்லா சேஃபாகவே நம்ம வண்டிகளில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஒரு மாடு 2 மாடுங்க பட்சத்தில் ஒரு மாடு ஒரு மீடியமாக உள்ள மாடுகள்னால் நம்ம டாடாஸ்லேயே பண்ணி கொடுத்துடலாம். நம்ம எவ்வளோ சௌகரியமாக பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சௌகரியமாக பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளே தெரிந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலுமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்மகிட்ட டெலிவரி வசதி இருக்குது. ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். அதேமாதிரி நம்ம இப்போ கோயம்புத்தூர் ஏற்றுறோம், ஒரு மாட்டுக்கு வாடகை அதிகமாக வரும்னு நினைக்கிறோம்.